ஹாய் காய்ஸ், நீ நம்ம எங்கே போக போகிறோன்னா எஃப்என் மூவிக்கு போக போகிறோம். சும்மா வ்ளாக் மாதிரி எடுத்து போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபேன் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரில. பட் போயிட்டு இன்னும் 1 hour 2 hours இருக்குது. 2 hours அங்கே போய் பார்த்துட்டு ஃபுல்லாக எடுத்து போகிறோம். பாய் காய்ஸ். அப்படியே கிளம்பிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டோம். பஸ் ஸ்டாப் போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அப்படியே மெட்ரோ பிடிச்சி மெட்ரோக்கு போயிட்டோம். அண்ட் கார்டு வச்சுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆரோ ஹப் போனோம். ஆரோ ஹப் போயிட்டு நாங்கள் சுற்றினோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹேண்ட் தென் ஒரு கோக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நம்ம தலைவன் பரத்ராஜ் இருக்கார். அண்ட் தென் பிஆ ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம். நான் யூடியூப்பில் போட போகிறேன். அது மூவி முடிச்சுட்டு வந்துட்டு சும்மா உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் போச்சு. சும்மா அங்கே உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கார்டு வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சக்ஸஸாக போயிட்டு வந்தாச்சு காய்ஸ். அண்ட் மூவி வாஸ் அமேசிங். லிட்ரலி எஃப்என் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன், பட் நாட் டை ஹார்ட்டட் ஃபேன். சும்மா பார்ப்பேன். பட் இந்த மூவி ஒர்த்து, சத்தியமாக ஒர்த்து. ஃபஸ்ட்டு ஐ வாஸ் லைக் ஒரு நார்மல் மூவி, ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மூவினா நான் அவ்வளோ இது பண்ணல. பட் செம்மையாக இருந்துச்சு. மெயினாக நம்ம தலைவன் பிராட் பிட் கலக்கிட்டார் லிட்ரலி. நான் ஐ வாஸ் ஃபீலிங் ஹிம்செல்ஃப். அண்ட் ஜாஷுவான ஒரு கேரக்டர், அதில் செம்ம கேரக்டர் வைஸ். 2 பேரும் கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ஒரு ஸ்போர்ட்டை வின் பண்ணுது. ஒரு எஃப்என்ங்கிறது ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ். ஒரு டீமாக எப்படி ஜெயிக்கணும், செம்ம ஆப்சல்யூட் சினிமா. சிம்பிளாக சொல்ல போனால் மாசாக இருந்துச்சு லிட்ரலி. நான் சும்மா எல்லாம் சொல்ல, கோ வாட்ச் ஆன் இட். நெக்ஸ்ட் மெயினாக நான் ஐமேக்ஸில் புக் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் போய் ஐமேக்ஸில் பாருங்கள். ஜஸ்ட் அமேசிங். ஒர்த்துன்னு சொல்லுவேன் லிட்டரலாக. நான் போயிட்டு வந்தது சத்தியமாக ஒர்த்து. யூ காய்ஸ் ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் த மூவி. கடைசியாக சொல்ல போனால் நம்ம தாத்தா சொல்கிறது தான் அப்சல்யூட் சினிமா. பை.